வாங்க, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை பாருங்கள். தென்னை மரத்தை காப்பாற்றுறது எப்படி, இதை பாருங்கள். இது போல் இருந்துச்சுன்னா செல்லின்னு ஒரு பூச்சி இருக்குது. அந்த பூச்சி அந்த வண்டு ஏறிச்சுன்னா அது குருத்தில் போய் இருக்கும். குருத்தில் இருந்து அது என்ன செய்யும், நாளடைவில் அது உடச்சி ஒரு 4 நாள் இருந்தால் போதும், 4 நாள் 2 நாள் இருந்தால் போதும். அந்த இதில் ஒரு முட்டையை வச்சுட்டு போகும். முட்டையை வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா குடஞ்சி உள்ளே போய் ஒரு முட்டையை வச்சுட்டு போகும். முட்டையை வச்சுட்டு போகணுன்னே அது இயற்கையிலே அது ஒரு புழுக்கூடு போல். நம்ம எப்படி பட்டுப்புழு கூடு எப்படி இருக்குது, அந்த பட்டுப்புழு கூடு போல் அந்த புழுவுக்கு ஒரு கூடு ரெடியாகும். அந்த கூடு ரெடியாகி அதுக்குள்ளேயே இருந்துட்டு அந்த குருத்தில் இருக்க இளம் தண்டுகளை பூராமே திண்டு நண்பர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக திண்டு ஒரு 4 நாளைக்கு நம்ம பார்க்கலேண்டா மொத்தத்துக்கு அந்த குருத்து திண்டு முடிஞ்சு அந்த பேலன்ஸ் இல்லாமல் அந்த ஒரு குருத்து மேலே பொங்கி வர்றது திருப்பி கீழே கவுந்து போயிடும். அது ஒடிஞ்சு கீழே தொங்கி கிடக்கும். அப்போ நம்ம அதை பார்க்குறம்போது அப்பயே பார்த்து இது போல் தெளித்து இது போல் பாருங்கள், இந்த எப்படி இது பண்ணுறோம்ல அதுபோல் தெளித்து பண்ணாடை எல்லாம் சுற்றி சுவர்களெலாம் சுத்தமாக்கி அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து குருத்தில் ஒரு 20 ml, அவர் வளக்கடையில் சொல்லுவாங்க, உரக்கடையில் 10 mlக்கு 1 லிட்ரு தண்ணியில் கலக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது அது இந்த கடுப்பம் குறைவாக இருக்கும். நம்ம என்ன செய்யணும், ஒரு 20 ml ஒழிக்கணும். 20 mlக்கு 1 லிட்ரு வெள்ளத்தில் கலக்கணும்டா அதை போய் நல்லா மரத்தை சுத்தப்படுத்திட்டு நல்ல போல் நம்ம சேவ் செய்தது போல நல்லா ஃபியூராக அப்படியே சேவ் செய்துட்டு அப்படியே போய் குருத்துலேருந்து ஊற்றி விட்டோம்டா அந்த மட்டை இடசந்து இருக்குல்ல, அந்த இடசந்துக்கு நம்ம கொஞ்சம் ஊற்றுறும் போது அதுவே கீழே போகும். ஆனால் அதுவே ஒரு சைடாக ஊற்றினோம்டா அது எங்கிட்டு பள்ளம் மாதிரி இருக்கோ அந்த பக்கம், எந்த பக்கம் மரம் பிறவி இருக்கோ சாஞ்சிருக்கோ அந்த பக்கமே போயிடும். நம்ம அதனால் என்ன செய்யணும், அதை கொஞ்சமாக எடுத்து ஒரு 100 ml 10 கவுளுக்கு ஊற்றணும். 10 கவுளுக்கு ஊற்றணுன்ற போது அதில் இருக்க முட்டை குஞ்சு இதெல்லாம் இருந்தால் அப்படி செத்து போகும் நண்பர்களே. நம்ம அது அப்படித்தான் நம்ம தென்னந்தையை காப்பாற்ற முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லை. நேரத்தில் இருந்துச்சு. அங்கே கொன்றம்புழுன்னு சொல்லுவோம். கொன்றம்புழு உண்டா அது மரத்தில் இடையில மரத்தில் துளையிட்டு அது வெறும் புழு மட்டும்தான் இருக்கும். நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா உள்ள ஒரு இரைச்சல் சத்தம் போல் கேட்கும். நம்ம அதை வச்சுட்டு அது தென்னை மரத்துக்கு மாத்திரை ஒளி எறிஞ்சு அந்த ஒளியை கொடுத்து நம்ம ஒரு ஆக்கரா போட்டு அதில் ஒரு மாத்திரையை உள்ளே வச்சு நம்ம சகதி இருக்குல்ல, சகதியை தண்ணியில் பிரட்டி சின்ன மண்ணை நம்ம தண்ணியில் ஊற்றி கலக்கி அது நம்ம அடப்பு மாதிரி மூடி மாதிரி அந்த சகதி எடுத்து அந்த துவாரத்தை மூடிட்டோம்னு வைங்களேன். மூடிட்டோம்னா உள்ளே இருக்கிற புழு பூரா செத்து போகும். அதுக்கு பவரு அவ்வளோ பவரான மாத்திரை. அந்த மாத்திரை இப்போ அந்த மாத்திரையெல்லாம் இல்லை, நிப்பாட்டிட்டாங்க அந்த மாத்திரையை. இப்போ இங்கே நோவாக்ரான இன்ட்ரோஃபார்மு இகாலக்ஸு இது போல் மருந்து இருக்குது. இப்போ அது 100 mlக்கு குறைஞ்ச மருந்து இல்லை. 100 ml 1/4 லிட்ரு 1/2 லிட்ரு 1 லிட்ரு இப்படி தான் இருக்குது. நம்ம தென்னை மரத்துக்கு தகுந்து இப்போ ஒரு 5 தென்னை மரம் இருக்குன்னு வைங்க, ஒரு 100 ml வாங்கினா போதும். அது நம்ம இப்போ பாருங்கள், அந்த மரத்தை நல்ல போல் அந்த எண்ணாடையெல்லாம் அடுத்து நல்ல போல் சுத்தப்படுத்திட்டு அப்புறம் என்ன செய்யணும், ஒரு 5 லிட்ரு வெள்ளத்தில் 100 ml ஒழிக்கணும். 100 ml ஒரு பக்கெட்டில் ஒழிச்சிட்டு ஒரு 1 லிட்ரு குப்பியை எடுத்துகிட்டு போய் அதில் வச்சு ஊற்றி ஒவ்வொரு பக்கமாக ஊற்றி நம்ம விட்டோம்னா அந்த தென்னை மரம் திருப்பி அது புது தளவு வந்துடும். நம்ம அதை பார்க்காம எப்படி இது ஏதோ என்னமோன்று தெரியாதவங்க விட்டுட்டாங்களாங்க. அது நாளடைவில் ஒரு 15 நாள் கூட வேண்டாம், 15 நாள் அதிகம், 10 நாளில் அது குருத்தப்புறம் மொத்தம் தின்று முடிச்சிடும் நண்பர்களே. அடுத்து அதோடய தளவு வராது, அப்படியே அந்த மரம் செத்து போகும். இப்படித்தான் நண்பர்களே இங்கே கேரளத்தில் இது போல் நாங்கள் செய்துக்கிறோம். செஞ்சோம்னா
அந்த செல்லி 2 வகை இருக்குது. 2 வகை இருக்குண்டா, ஒன்று காண்டாமிருகம் போல், அதுக்கு வந்துட்டு மேல்புறம் ஒரு கொம்பு உள்ள செல்லி, கருத்த வண்டு. அது என்னை பொறுத்தளவுக்கு அது அத்தனை சல்லியம் ஒன்றும் இல்லை. அது குத்தும், அது குத்தி உள்ளே போயிட்டு அதுவும் கடிச்சு இதாக, அதுவும் குறுத்துலாம் அடித்து பூரா ஒடிச்சு காலி பண்ணேன். இருந்தாலும் அது வந்து திருப்பி ஒரு மழையோ இதாக பெய்யும்போது அது திருப்பி மேலே போய் பொங்கி திருப்பி போயிடும். அது வந்து இந்த மாதிரி முட்டையும் வைக்காது, குஞ்சும் விடாது. இது அப்படி இல்லை. இது செம்மஞ்செல்லின்ற ஒரு செல்லி இருக்குது. அந்த செல்லி வந்து தலை மற்றும் கருப்பாக இருக்கும், உடம்பு பூரா சிவப்பாக இருக்கும். அதில் வந்து புள்ளி புள்ளியாக ஒரு பொன்வண்டுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும். அதுதான் நண்பர்களே, ஒரு 10 நாள் போதும். அதுக்கு 10 நாள் இருந்துச்சுன்னா அது தென்னங்கண்டே பெரிய தென்னை மரமே க்ளோஸ் ஆயிரும். இதுதான் நண்பர்களே, இதைத்தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு விட்டாதான் காப்பாற்றுவோம். அடுத்து நான் இதை பாருங்கள், நான் இந்த மரம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்ல போல் விருத்தி ஆயிடுச்சு. இந்த மருந்து ஒழிச்சா சரியாக போகும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் கங்கை ராஜ். நன்றி, வணக்கம் நண்பர்.